இரண்டாம் உலகப் போரின் முடிவில் ஜெர்மனி என்ன ஆச்சு, அமெரிக்கா எப்படி உலக வல்லரசு ஆனாங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நாசிகளோட வீழ்ச்சிக்கு அப்புறமா கூட ஜெர்மன் மக்கள் தொகையில 90க்கும் மேற்பட்டவங்க நாசிகளா தான் இருக்கிறாங்க. அதனால சோவியத் மற்றும் அந்த நேச நாடுகளுக்கு மொத்த நாசிகளுக்கும் தண்டனை வழங்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. 30 மில்லியன் ராணுவ வீரர்கள் மற்றும் 40 மில்லியன் பொதுமக்கள் உட்பட சுமார் 70 to 80 மில்லியன் இறப்புகளோடு அப்போதைய உலக மக்கள் தொகையில சுமார் 3%, அதாவது 6 ஆண்டுகள் தொடர்ந்த ஒரு கொடிய யுத்தம் முடிவுக்கும் வருது. சோவியத் யூனியன் 27 மில்லியன் மக்களை இழக்கிறாங்க. ஜெர்மனியில 6 மில்லியன் ராணுவ உயிர்களை பறி கொடுக்கறாங்க. இரண்டாம் உலக போர்ல இறந்தவங்களோட மொத்த எண்ணிக்கை தோராயமா 85% நேச நாடுகளோட தரப்புலன்னு பார்த்தாக்கா 15%, அதாவது ஆக்சிஸ் பக்கத்திலையும் இருக்கிறாங்க. அதுல நாசி ஜெர்மனி 6 மில்லியன் யூதர்களை திட்டமிட்டு அவங்க கொல்லவும் செஞ்சிருக்கிறாங்க. நாசி வதை முகாம்களுக்கு கூடுதலாக சோவியத் குலாகஸ் தொழிலாளர் முகாம்கள் 3.6 மில்லியன் பொதுமக்களின் மரணத்திற்கும் அது வழிவகுத்து இருக்குது. கிட்டத்தட்ட முழு ஐரோப்பாவையுமே முற்றிலுமா சிதைத்தது அப்படின்னே சொல்லலாம். 40 மில்லியனுக்கும் அதிகமான ஐரோப்பிய அகதிகளை விட்டு சென்ற இரண்டாம் உலக போரின் முடிவில் மேற்கு ஐரோப்பாவின் ஆதிக்கம் குறைந்து அமெரிக்காவோட கையும் ஓங்குது. ஹிட்லர் இறக்குறதுக்கு முன்னாடி எழுதிய தனது உயிரில தன்னோட விசுவாசமானவர்களுக்கு நன்றியை திருப்பி செலுத்துறதுக்கு அவர் தவறுனதே இல்லை. ஜெர்மன் கடற்படையின் தலைவரான அட்மிரல் கர்னல் டோனிட்ஸை தன்னோட வாரிசா ஜெர்மனியோட அடுத்த ஜனாதிபதியாகவும் அவர் நியமிக்கிறாரு. ஹிட்லரோட மரணத்தை தொடர்ந்து பல நாசி உயர் அதிகாரிகள் ஒன்னு தப்பிச்சு ஓடி இருக்கிறாங்க, இல்லைன்னா தற்கொலை செய்து கொள்றாங்க. ஹிட்லருக்கு அடுத்தபடியா கட்சியிலிருந்து ஹென்ரிக் ஹெம்லர் மற்றும் ஹெமரன் கோரிங் போன்றவர்கள் கடைசி கட்டத்துல தனக்கு துரோகிகளாக மாறுவார்கள் அப்படின்னு ஹிட்லர் சரியா கணித்ததுனால விசுவாசமாக இருந்த அட்மிரல் டோனிட்ஸ்க்கு அந்த பதவியை அவர் எழுதி வைக்கிறாரு. ஹிட்லர் இறந்த அடுத்த ஒரு 4 நாட்களுக்குள்ளேயே டோனட்ஸ் ஒரு அரசாங்கத்தை அமைக்க முயல்றாரு. மே மாத தொடக்கத்திலிருந்து புதிய நாசி அமைச்சரை ஒவ்வொரு நாளும் கூடுறாரு. நார்வே மற்றும் டென்மார்க் போன்ற சில நாடுகள் இன்னும் நாசி ஆக்கிரமிப்பின் கீழே தான் இருக்குது. அதனால நாசி ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு நேச நாடுகளோடான அந்த பேச்சுவார்த்தைகளும் அவங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா தலைவன் இல்லாதனால இறுதியில மே 8, 1945 மேற்கத்திய நேச நாடுகளுடன், மே 9, 1945 சோவியத் யூனியனுடனும் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தாமையே ஜெர்மனி சரணடைஞ்சிடறாங்க. மே 23, 1945 நேச நாடுகள் மற்றும் அந்த எஞ்சி இருந்த நாசி அதிகாரிகளை கைது செய்வதோடு நாசி ஆட்சி முற்றிலுமாக முடிவுக்கும் வருது. ஆனா நாசிகளோட வீழ்ச்சிக்கு பின்னாடியுமே ஜெர்மன் மக்கள் தொகையிலன்னு பார்த்தாக்கா 90% மேற்பட்டவங்க நாசிகளா தான் இருக்கிறாங்க. அதனால சோவியத் மற்றும் நேச நாடுகள் என்ன செய்யறாங்கன்னா, நாசி இராணுவத்திலிருந்து உயர்மட்ட அதிகாரிகளை மட்டும் தூக்கிட்டு மக்களிடமே நம்ம நாட்டை ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் பிரிட்டனும் உடைந்து போன அந்த ஜெர்மனியை தமக்குள்ள எப்படி பங்கு போட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு பிரிட்டனும் அமெரிக்கா, பிரான்ஸ் மற்றும் சோவியத் யூனியன் அந்த நாடுகளுக்கு இடையே மறைமுகமா ஒரு போட்டியும் நிலவுது. ஜோசப் ஸ்டாலின், வின்ஸ்டன் சர்ச்சில் மற்றும் அமெரிக்கா ஜனாதிபதி ரோஸ்வெல்ட் ஆகியோருக்கு இடையே இது தொடர்பாக பல சந்திப்புகளும் நடக்குது. கடைசி அந்த 3 தலைவர்களும் ஜெர்மனியை 4 வெவ்வேறு ஆக்கிரமிப்பு மண்டலமாக பிரிக்க ஒப்புக்கொள்றாங்க. கிழக்கு ஜெர்மனி சோவியத் யூனியன் கட்டுப்பாட்டுக்கு கீழே வருது. அமெரிக்கா, பிரிட்டிஷ் மற்றும் பிரான்ஸ் இவங்க மேற்க 3 பங்கா பிரித்து தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டுட்டு வர்றாங்க. ஜெர்மனியோட தலைநகரான பெர்லின் சோவியத் மண்டலத்தோட நடுவில் அமைந்திருந்தாலுமே 3 மேற்கத்திய நட்பு நாடுகளும் சோவியத் யூனியனுக்கும் இடையில இது கிழக்கு மேற்கு என பாதியாக பிரிக்கவும் படுது. என்னதான் வின்ஸ்டன் சர்ச்சில் இரண்டாம் உலக போர்ல பிரிட்டனை சிறப்பா வழி நடத்தினாலுமே மக்கள் எப்போதுமே போரை விரும்பாதவங்களா தான் இருக்கிறாங்க. 1945 அந்த பிரிட்டிஷ் பொது தேர்தலில் தொழிற்கட்சிக்கு அதிக எண்ணிக்கையில வாக்களித்து வின்ஸ்டன் சர்ச்சில் கீழே அந்த கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஆட்சியை பிரிட்டிஷ் மக்கள் கவிழ்த்துறாங்க.
பிரிட்டன்ல ஆட்சிக்கு வந்த தொழிலாளர் கட்சி தன்னோட தேர்தல் அறிக்கையின்படி பல அதிரடி மாற்றங்களை கொண்டுட்டு வர்றாங்க. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து எரிபொருள், மின்சாரம், இரும்பு மற்றும் எஃகு உற்பத்திகள் மற்றும் உள்நாட்டு நீர்வழிகளை தேசியமயமாக்கும் திட்டத்தை அதோட ஒரு பகுதியா கொண்டுட்டு வர்றாங்க. பிரிட்டிஷ் கல்வி சட்ட திட்டத்தை புதுப்பித்து தேசிய சுகாதார சேவை, சமூக பாதுகாப்பு அமைப்புகளையும் மக்களுக்கு இலவசமா கொடுக்கறாங்க. அதே மாதிரி மூலப்பொருட்களை ஒதுக்கீடு செய்வதற்கும் உணவு விலைகளை கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் கொண்டுட்டு வர்றாங்க. புதிய வீடுகளை வழங்குவதற்காகவும் தொழில்துறையின் இருப்பிடத்தை வழிநடத்துவதற்காகவும் பல தேவையான அனைத்து நடவடிக்கைகளையுமே உடனடியா கொண்டுட்டு வர்றாங்க. பிரிட்டன் மாதிரியே மேற்கு ஐரோப்பா முழுவதுமே இது போன்ற பல சீர்திருத்தங்கள் உடனடியா செயல்படுத்துறாங்க. முழு வேலை வாய்ப்பு, அதிக ஊதியங்கள், நியாயமான வரிகள், அதிக தொழிற்சங்க உரிமைகள், அரசாங்கத்தால நிதி அளிக்கப்பட்ட சமூக பாதுகாப்பு மற்றும் நில சீர்திருத்தம் போன்ற அதிரடி நடவடிக்கைகள் மேற்கு ஐரோப்பாவோட பொருளாதாரத்தை இன்னுமே வளர செய்யுது. என்னதான் ஐரோப்பா நாடுகள் பல திட்டங்களை முன்னெடுத்து செஞ்சாலுமே பொருளாதார அடிங்கிறது பலமாக இருந்ததுனால மறுபடியும் அவங்க எழுந்து ஓரளவுக்கு நிற்கிறதுங்கிறது அந்த அளவுக்கு ஒரு இலகுவா இல்லைன்னே சொல்லலாம். அந்த சமயத்துல ஸ்ட்ராங்கா இருந்த ஒரே நாடு அமெரிக்கா மட்டும்தான். போரின் போது ஐரோப்பாவோட அந்த பொருளாதாரம் ரொம்பவே அடி வாங்கியிருக்குன்னே சொல்லலாம். அமெரிக்காவோட பொருளாதாரம் ஆகாயத்துல இருந்தது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அமெரிக்கா ஒரு அசைக்க முடியாத பொருளாதார சக்தியாக மாறவும் உலக வல்லரசாக எழுச்சி பெறவும் இந்த இரண்டாம் உலக போருங்கிறது ஒரு முக்கிய காரணமா அமையுது. ஐரோப்பால போர் தீ பற்றி எறிந்த அந்த ஒரு நேரத்துல அமெரிக்கா மட்டும்தான் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக உதவக்கூடிய ஒரே நாடா இருந்திருக்கு. அப்போது ஐரோப்பாவுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் பெரும் அளவுல அமெரிக்கால இருந்து தான் உற்பத்தியும் செய்யப்பட்டது. அதே மாதிரி உலக அளவிலான சக்தியாக அமெரிக்கா எழுச்சி பெற மற்றொரு காரணியாக அமைந்ததுன்னு பார்த்தாக்கா ஐரோப்பால இருந்து அமெரிக்காவுக்கு நிறைய பேர் இடம்பெயர்ந்தாங்க. சுமார் 25 மில்லியன் ஐரோப்பிய மற்றும் ஆசிய மக்கள் அமெரிக்கால குடியேறியதாக மதிப்பிடுறாங்க. இதனால அறிவியல், தொழில்நுட்பம், மருத்துவம் என சகல துறைகள்லயுமே முன்னிலையில இருக்கிறாங்க அமெரிக்கா. அதே மாதிரி ராணுவ ரீதியிலும் சரி, உலகின் சக்தி வாய்ந்த ராணுவமாக தன்னை நிலைநிறுத்தி கொண்ட உலக வல்லரசாவும் அமெரிக்கா மாறுறாங்க. அதனால அமெரிக்காவோட பொருளாதார ரீதியான ஆதரவு இல்லாம ஐரோப்பாவால எழுந்திருக்கவே முடியாமல் போன நிலையில கை கொடுத்ததுதான் இந்த மார்ஷல் பிளான். 1948 ஏற்றப்பட்ட இந்த ஐரோப்பிய மீட்பு திட்டம் என்று அழைக்கப்படும் மார்ஷல் திட்டம் இரண்டாம் உலக போரோட அழிவை தொடர்ந்து மேற்கு ஐரோப்பாவிற்கு உதவி வழங்கும் ஒரு அமெரிக்கா திட்டமாகும். அமெரிக்கா வெளிநாட்டு உதவி திட்டங்கள்ல மிக சிறந்ததாக கருதப்படுகிறது இந்த மார்ஷல் திட்டம். இந்த இரண்டாம் உலக போருக்கு அப்புறமா நிலை குலைந்து போயிருந்த ஐரோப்பாவை சரி செய்யும் முயற்சிகள்ல இந்த திட்டத்தோட கீழே 15 பில்லியன் டாலருக்கும் அதிகமாக நிதியும் கொடுக்கறாங்க. அப்போது இருந்த அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஜார்ஜ் மார்ஷல் ஆற்றிய உரையின் தொடர்ச்சியாக ஆரம்பிக்க இந்த திட்டம் உலக போருக்கு பிந்திய ஐரோப்பாவின் பொருளாதார சரிவை சீர்படுத்தி ஐரோப்பாவோட உற்பத்தியை தூண்டவும் இது வழிவகுக்குது. மற்ற நாடுகளுக்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான அந்த வர்த்தகத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. போரின் போது பெரிதும் சேதமடைந்த நகரங்கள், தொழில்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை மறுசீரமைக்கிறாங்க. இந்த மார்ஷல் திட்டத்தை தான் 4 ஆண்டு கால திட்டமா சொல்றாங்க. இரண்டாம் உலக போர்ல சாம்பலான ஐரோப்பா அவ்வளவு பெரிய யுத்தத்தின் சுவடே இல்லாம மறுபடியும் உயிர் தெழுறாங்க. ஏப்ரல் 1, 1948 முதல் ஜூன் 30, 1952 வரையிலான கிட்டத்தட்ட 4 வருடம் அந்த காலப்பகுதிக்குள்ளேயே பூஜ்ஜியத்திலிருந்து மறுபடியும் அந்த ராஜ்யத்தை பிடித்த ஐரோப்பாவை கை தூக்கி விட்டது எந்த திட்டம் அப்படின்னாக்க மார்ஷல் திட்டம் தான். இந்த மார்ஷல் திட்டம்னா என்ன? இந்த மார்ஷல் திட்டத்தை கொண்டுட்டு வந்தது யாரு? மார்ஷல் திட்டத்தோட நோக்கம் உண்மையிலேயே ஐரோப்பா மீது கொண்ட அக்கறை தானா? இதெல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம். போரின் தீயில் கருகிய மரமாகிய ஏறத்தாழ திவாலான நிலையில் நின்றுட்டு இருந்த ஐரோப்பா என்னும் அந்த ஐரோப்பாவை உயிர் கொடுத்து மார்ஷல் பிளான் வரலாற்றின் மிக பெரும் ஒரு பொருளாதார வெற்றியாக இன்று வரைக்குமே கொண்டாடுறாங்க. இதில் பயன்பெற்ற 16 ஐரோப்பிய நாடுகளும் இன்று வளர்ச்சியோட
உச்சத்திலேயே வந்து இருக்கிறாங்க. உலகத்தில் வந்து மிகுந்த பணக்கார நாடுகளோட பட்டியல்லையும் வந்து இருக்கிறாங்க. இந்த மார்ஷல் பிளானை வந்து அமல்படுத்தினது யார் அப்படின்னாக்கா அமெரிக்கா மாநில செயலாளர் ஜார்ஜ் மார்ஷல் 1943 மற்றும் 1947 ஆண்டின் டைம்ஸ் மேன் ஆஃப் த இயர் ஆக வந்து இவர் வந்து தேர்ந்தெடுக்கவும் படுறாரு. 1953 அமைதிக்கான நோபல் பரிசும் இவர் வந்து பெறாரு. இந்த யூரோப்பியன் ரெக்வரி ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஐரோப்பாவோட தலையெழுத்தை மாற்றுச்சா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைய பண மதிப்பின்படி 140 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி வழங்கிய மார்ஷல் திட்டம் போரில் சேதமடைந்த பிரதேசங்களோட வளர்ச்சியின் அத்தியாவசிய பகுதிகளுக்கும் நிவாரணம் அளிக்குது. பணம் வந்து இலவசமாக கிடைக்கும் போது அங்கே வந்து ஊழலும் தலை தூக்கும் அப்படிங்கிறது தானே விதி. அதனால் இந்த நிவாரண நிதியில் வந்து ஒரு பைசா ஊழல் வந்து நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து உறுதியாக இருக்கிறாங்க அமெரிக்கா. அதனால் கடுமையான நிபந்தனைகளையும் வந்து விதிக்கிறாங்க. பின்பற்றாத நாடுகளோட நிதி உதவியை வந்து உடனடியாக வந்து நிறுத்துறதுக்கான உரிமையும் வந்து அவங்கள்ட்ட தான் இருந்தது. அதே மாதிரி அமெரிக்கா காங்கிரஸ் அதன் நிதி விநியோகத்தை வந்து மேற்பார்வையிடுறதுக்காக எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னும் பொருளாதார ஒத்துழைப்பு நிர்வாக அமைப்பை வந்து நிறுவுறாங்க. மார்ஷல் திட்ட அந்த பணத்தை வந்து அனுமதிக்கிறதுலையும் சரி அதை இயக்குறதுலையும் சரி ரொம்பவே வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மார்ஷல் திட்டத்தோட முடிவுலன்னு பார்த்தாக்கா ஐரோப்பிய அந்த பொருளாதாரம் வந்து அசுர வளர்ச்சி வந்து அடைகிறாங்க. ஐரோப்பா வந்து விவசாயம் மற்றும் தொழில்துறை உற்பத்தியில் வந்து விரிவாக்கமும் செய்யப்படுது. ஐரோப்பிய நாடுகளுக்கும் உலகின் பிற பகுதிகளுக்கு இடையே வந்து சர்வதேச வர்த்தகத்தோட தூண்டுதல் மேற்கு ஐரோப்பிய ரசாயன மற்றும் பொறியியல் மற்றும் எஃகு தொழில்களில் வந்து விரிவான இதை வந்து அவங்க முன்னேற்றம் அடைகிறாங்க. போக்குவரத்து சாலைகளை வந்து புனரமைக்கிறாங்க. புதிய தொழில் உருவாக்கம் இதெல்லாமே வந்து நடைபெறுது. இந்த திட்டத்தினால இந்த மேற்கு ஐரோப்பிய பொருளாதாரங்கள் வந்து மீட்டெடுக்கவும் படுது. ஐக்கிய ராஜ்யம், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, பெல்ஜியம், லக்சம்பர்க், ஆஸ்திரியா, டென்மார்க் போன்ற நாடுகள் இந்த மார்ஷல் திட்டத்தின் மூலியமா வந்து ரொம்ப உச்சக்கட்ட பயனை வந்து பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிரிட்டன், ஜெர்மனியும் கூட இந்த திட்டத்தின் மூலமா வந்து அவங்களோட அந்த அசுர வளர்ச்சியை வந்து எட்டி பிடிக்கிறாங்க. சரி, எதையுமே ஆதாயம் இல்லாம செய்யும் அமெரிக்காவுக்கு இந்த மார்ஷல் திட்டத்தினால என்ன லாபம் கிடைச்சிது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். தனக்கு சுய ஆதாயம் இல்லாமல் ஒரு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டாங்க அமெரிக்கா. அப்போனா இந்த அமெரிக்காவோட இந்த மார்ஷல் திட்டம் வந்து நிச்சயம் போரில் உடைந்து போன ஐரோப்பாவுக்கு வந்து புத்துணர்ச்சி அளித்து அது வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஆனால் அமெரிக்காவும் இதனால் பல நன்மைகளை வந்து அடைந்தாங்க. ஏன் சொல்ல போனால் இந்த மார்ஷல் திட்டத்தின் மூலியமா அமெரிக்கா வந்து உலகத்தோட பிக் பாஸாவே வந்து மாறுறாங்க. பொருளாதாரம் பலம் பொருந்திய வல்லரசாக மேலும் தன்னை வளர்த்து கொள்றதுக்காக இந்த மார்ஷல் திட்டம் வந்து அவங்களுக்கு மறைமுகமாக வந்து உதவும் செய்யுது. அது எப்படி மறைமுகமாக உதவுச்சு அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஐரோப்பாவுக்கு அனுப்பப்பட்ட உணவு மற்றும் அனைத்து விதமான பொருள்களுமே அமெரிக்காவில் தான் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. அப்போ மூலப்பொருட்கள் மற்றும் முடிவு பொருட்களை வந்து அமெரிக்கா சப்ளையர்கள்ட்ட இருந்து மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையால தான் அமெரிக்காவோட தொழில்துறை வந்து ரொம்ப வேகமாக வந்து வளர்ச்சி அடைஞ்சாங்க. திறந்த சந்தைகள் மற்றும் தடையற்ற வர்த்தகத்தை வந்து அடிப்படையாக கொண்ட அரசியல் பொருளாதாரத்தோட ஒரு புதிய ஐரோப்பாவை இந்த திட்டத்தின் மூலியமா உருவாக்குனதுனால அமெரிக்கா ஏற்றுமதியாளர்கள் 2ஆம் உலகப் போருக்கு முன் இருந்ததை விட எளிதாக ஐரோப்பாவோட சந்தைக்குள்ள வந்து ஈஸியாகவே அவங்களுக்கு நுழையிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்குது. அது மட்டும் கிடையாது, அதே மாதிரி அமெரிக்காவோட அந்த நிரந்தர எதிரியான சோவியத் யூனியனோட பலத்தை வந்து குறைக்கிறது மட்டும் இல்லாமல் மேற்கு ஐரோப்பாவில் வந்து சோவியத்தோட விரிவாக்கம் வந்து அதை வந்து தடுக்கிறதுக்கும் சரி கம்யூனிசம் வந்து பரவுவதை வந்து கட்டுப்படுத்துவதுக்கும் அமெரிக்காவால் இது வந்து ஈஸியாகவே வந்து முடியுது. இந்த மேற்கத்திய நாடுகளுடன் அந்த பொருளாதாரம் வந்து ஒருங்கிணைச்சதுனால ஈஸ்டர்ன் பிளாக் நாடுகளை வந்து சோவியத் கட்டுப்பாட்டில் இருந்து விலகி செல்றதுக்கு வழிவகுத்துரும் அப்படின்னு சொல்லி ஜோசப் ஸ்டாலின் வந்து நம்புறாரு. அதே மாதிரி மார்ஷல் திட்ட உதவியை வந்து அந்த ஈஸ்டர்ன் பிளாக் நாடுகள் அவங்க வந்து பெறுறதுக்கான அதை வந்து தடுக்கவும் செய்கிறாரு. மார்ஷல் திட்டத்திற்கு போட்டியாக சோவியத் யூனியன் மோல்டோவ் பிளான் என்னும் மாற்று திட்டத்தை வந்து கொண்டுட்டும் வராங்க. சோவியத் யூனியனோட அரசியல் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் இணைந்திருந்த கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள நாடுகளை வந்து மறுபடியும் வந்து கட்டி எழுப்புறதுக்காக தேவையான உதவிகளை வந்து வழங்குறதுக்காகவும் 1947 சோவியத் யூனியனால் உருவாக்கப்பட்ட அமைப்பான இந்த மோல்டோவ் திட்டம் வந்து பிற்காலத்தில் கம்கோனாக மாறுது.
இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறமா சோவியத் யூனியன் உண்மையிலேயே அமெரிக்கா உதவியை வந்து பெற விரும்பினாலுமே அமெரிக்கர்கள் வந்து கம்யூனிஸ்டுகள் உள்ள அந்த நாடுகளுக்கு வந்து தங்களுடைய அரசாங்கம் மூலியமா எந்த ஒரு உதவியும் வந்து வழங்க மாட்டோம் அப்படின்னு வந்து அறிவிக்கிறாங்க. அப்போ அமெரிக்காவோட உதவியை உதறிட்டு கம்யூனிசத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த சோவியத் அரசு. இதனால ஐரோப்பாவில் வந்து பொருளாதார செழிப்பு அதோட நாடுகளுக்கு வந்து இடையே வந்து கணிசமாக வந்து வேறுபடவும் ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஈஸ்டர்ன் பிளாக் பக்கம் கரை ஒதுங்கிய நாடுகள் வந்து ஆட்டம் காணவும் ஆரம்பிக்குது. சோவியத் யூனியனோட வீழ்ச்சியினால கடுமையாக பாதிக்கப்பட்ட நாடுகள் இன்று வரைக்குமே ஐரோப்பாவில் வந்து ஒரு ஏழை நாடுகளாக வந்து தத்தளிச்சிட்டும் இருக்கிறாங்க. சோவியத் யூனியன் வந்து கிழக்கு ஐரோப்பிய நகரமான மாஸ்கோவில் அதோட தலைநகரத்தை அமைச்சு ஈஸ்டர்ன் பிளாக் என்று அழைக்கப்பட்ட கிழக்கு தொகுதியை வந்து வழிநடத்தவும் செய்கிறாங்க. சுதந்திர சந்தை பொருளாதாரத்தோட அமெரிக்காவுக்கும் வந்து கம்யூனிஸ்ட் பொருளாதாரத்துடன் அந்த சோவியத் யூனியனுக்கும் இடையிலான ஒரு பனிப்போரும் வந்து அந்த நேரத்தில் தான் வந்து ஆரம்பிக்குது. இந்த பனிப்போர்னால ஐரோப்பாவோட அரசியல் மற்றும் பொருளாதாரம் வந்து மிக பெரும் அளவில் வந்து சரிவையும் வந்து பார்க்குது. 1945 இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறமா சோவியத் யூனியன் தன்னோட நேச நாடுகளை வந்து இரும்பு திரை கொண்டு மூடவும் செய்கிறாங்க. இதனால் 1991 பனிப்போர் வந்து முடியும் வரைக்குமே இது வந்து தொடரவும் செய்யுது. அதாவது மார்ச் 5, 1946 வின்ஸ்டன் சர்ச்சில் சோவியத் யூனியனை வந்து அதோட நேச நாடுகளையும் வந்து மேற்கு நாடுகளோட அந்த தொடர்பில் இருப்பாங்களா அதை வந்து தடுக்கும் விதமாக ஐரோப்பா முழுவதுமே வந்து இரும்பு திரையை வந்து இறக்குறதுக்கு வந்து அறிவிக்கிறாங்க. அது என்ன இரும்பு திரை, அது என்ன அயன் கர்டன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஐரோப்பாவை வந்து சோவியத் ஆதிக்கத்திற்கும் மேற்கத்திய அந்த ஆதிக்கத்திற்கும் இடையில வந்து பிரிக்கும் ஒரு கற்பனை கோடு தான் இந்த அயன் கர்டன். அதாவது இந்த ஐரோப்பாவை வந்து 2 தொகுதிகளாக பிரித்த ஒரு எல்லைகளாக வந்து இருக்கிறாங்க. மேற்கத்திய நாடுகள் வந்து அமெரிக்காவாலும் கிழக்கு நாடுகள் வந்து சோவியத் யூனியனாலும் ஈர்க்கவும் படுறாங்க. சர்வதேச பொருளாதார மற்றும் இராணுவ அமைப்புகள் வந்து இந்த அயன் கர்டன் இருபுறமுமே வந்து வளரவும் செய்கிறாங்க. ஜெர்மனி வந்து 2ஆக வந்து பிரிக்கவும் படுது. இந்த அயன் கர்டன்னால மிகவும் பிரபலமான சின்னமான அந்த பெர்லின் சுவர் வந்து கிழக்கு மேற்கு ஜெர்மனியை வந்து 2ஆக வந்து பிரிக்குது. பனிப்போரின் போது மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் சோவியத் யூனியனோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வர்றாங்க. பல்வேறு கம்யூனிச நாடுகளுக்கு இடையே வந்து பொருளாதார பரஸ்பர அந்த உதவிக்கான அமைப்பை வந்து இந்த கம்கோன், அதாவது கவுன்சில் ஃபார் மியூச்சுவல் எக்கனாமிக் அசிஸ்டன்ஸ் என்னும் கவுன்சிலை வந்து அமைக்கிறாங்க. இந்த அமைப்போட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க கம்யூனிஸ்ட் நாடுகளோட தேசிய தொழில்களுக்கும் அந்த சிறந்த திட்டமிடுதலையும் வந்து தர்றதான் இந்த கம்கோனோட நோக்கம். இரண்டாம் உலகப் போருக்கு அதுக்கப்புறமா சோஷியலிஸ்ட் என்று அழைக்கப்படும் நாடுகள் வந்து பிலேட்ரல் கிளியரிங் எனப்படும் 2 அரசாங்கங்களுக்கு இடையில வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு பரஸ்பர வர்த்தக இருதரப்பு ஒப்பந்தத்திற்குள்ள வந்து நுழையிறாங்க. அதாவது மார்ஷல் பிளானிற்கு எதிர்வினையாக உருவாக்கப்பட்டது தான் இந்த கம்கோன், அதாவது கவுன்சில் ஃபார் மியூச்சுவல் எக்கனாமிக் அசிஸ்டன்ஸ். ஆனால் இந்த திட்டத்தின் மூலயமா இவங்க நினைச்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து வெற்றி வந்து கிடைக்கல அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். இப்போ மறுபக்கம் பார்த்தாக்க சுதந்திர சந்தை, அதாவது மாநிலங்களாக ஃப்ரீ மார்க்கெட் ஸ்டேட்ஸ் ஆக இருந்தவர்களுக்கு வந்து அமெரிக்காவால் பெரும் அளவில் வந்து உதவியும் வந்து வழங்கப்படுது. இந்த கம்கோன் நாடுகள் இன்னுமே வந்து போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மேற்கு ஐரோப்பிய நாடுகள் தங்களோட பொருளாதாரங்களை வந்து ஒன்றாக இணைத்து ஐரோப்பிய யூனியனோட தொடக்கத்தை வந்து உருவாக்கி எல்லை வர்த்தகத்தை வந்து அதிகரித்து பொருளாதாரத்தை வந்து விரைவாக வந்து மேம்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இந்த மார்ஷல் திட்டத்தை வந்து சோவியத் யூனியன் அப்போதே ஏற்றுட்டாங்கன்னா இந்த முதலாளித்துவமும் இருந்திருக்காது, ஜனநாயகமும் அதற்கு கீழ் உள்ள நாடுகளுக்கும் பரவி அநேகமாக அப்போதே வந்து அந்த சோவியத் யூனியன் வந்து அழிஞ்சிருக்க கூட செஞ்சிருக்கலாம். அதே மாதிரி கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அந்த மேற்கு ஐரோப்பாவுக்கு ஈடாகவே வந்து முன்னேற்றமும் அடைஞ்சிருப்பாங்க. இந்த பனிப்போரோட முடிவில் வந்து சோவியத் வந்து எப்படி வீழ்ந்தாங்க, மேற்கு ஐரோப்பா வந்து செல்வத்தில் எப்படி செழிக்க ஆரம்பிச்சாங்க, கிழக்கு ஐரோப்பா வந்து வறுமையில் வாட ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த ஒரு காணொலியில் வந்து பார்க்கலாம்.